எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் உட்காருங்க. ஓகே, நம்ம மாணவர்கள் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாருமே பிரச்சனை இல்லாம இல்ல உலகத்துல, இல்லையா? ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்றது? இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செல்போனுடைய செல்லரிப்பு இருக்குது, தொலைக்காட்சியுடைய தொந்தரவு இருக்குது, இல்லையா? உங்களுடைய சோம்பேறித்தனம் இருக்குது, படிக்கிறதுக்கு அலுப்பு இருக்குது, விளையாட்டுத்தனம் இருக்குது, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாது. ஆனா இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, அதுதான் சார் எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு உதாரணம் வருது, ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதை நான் எடுத்து சொன்னா மேபி உங்களுக்கு அது புரியும். ஒரு காற்பந்து விளையாட்டு எதிரணியே இல்லாம, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்க தடுக்கிறதுக்கோ எதுக்குறதுக்கோ அவனை தட்டி விடுறதுக்கோ அவனை மண்ணக்கவ வைக்கிறதுக்கோ இதெல்லாம் இல்லாம எளிமையா அழகா நழுங்காம போய் கோல் அடிக்கிறான். இப்படி ஒரு விளையாட்டு நம்ம பார்ப்போமா? ஏன் பார்க்க மாட்டோம்? ஏன்னா அங்க சுவாரஸ்யம் இல்லை. அப்ப ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுல நமக்கு என்ன வேணும்? சுவாரஸ்யம் வேணும். சுவாரஸ்யம் வேணும்னா எப்படி இருக்கணும்? இன்ட்ரெஸ்டா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அங்க ஒருத்தன் அடிச்சுக்கணும், தடுமாறணும், எதுக்கணும், அடிக்கணும், கீழே விழணும், மண்ணை கவ்வணும், எழுந்திருக்கணும், அப்புறம் எய்மை நோக்கி ஓடணும், கோல் அடிக்கணும். அப்பதானே நம்ம ரசிக்கிறோம். இப்போ ஒரு திரைப்படமே இருக்கு, ஒரு மூவியே இருக்கு. இந்த மூவியில சண்டையே இல்லை, காமெடியே இல்லை, ஏன்னா ஒரே குடும்ப கதையா இருக்குது, அழகா போயிட்டு இருக்கு. அதை பாப்பியா? விரும்புவியா? எத்தனை பேர் விரும்ப மாட்டான். ஏன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கணும், அங்க அடிச்சுக்கணும், ஃபைட் இருக்கணும், அதை மீறி சக்சஸ்ஃபுல்லா வாழணும். இவ்வளவு நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில 100 வயசு வாழ போற நீங்களாம் எதிர்கால தளிர்கள், வருங்கால விழுதுகள், உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எந்த புடுங்கலும் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது சாத்தியமா? அது சாத்தியமா? அதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா? பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னா இல்ல. அப்ப ஏன்னா இதோட சேர்ந்துதான் நம்ம ஏறி மிதிச்சு எழுந்து நம்ம வாழ்க்கையில நம்ம இலக்க நம்ம தொடரும். நமக்கு விளையாட்டு புத்தி இருக்கும், நம்மளை பிடிச்சி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், செல்போன் இருக்கும், பேரண்ட்ஸோட நச்சரிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இதையெல்லாம் தாண்டி தான் நீ எங்க வரணும்? எழுந்து வரணும், வாழ்க்கையில வெல்லணும், நினைச்சதை அடையணும். அதுதான் லைஃப். இன்னொன்னு நான் சொன்ன உனக்கு நல்லா வழங்கும், இதெல்லாம் வலிக்குது, உன்னால முடியல, கஷ்டப்படுற, ஃபீல் பண்ற. அப்ப ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வலிய தாங்கினவனுக்கு தான் வாழ்க்கையில வழி. எப்படி? ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து செதுக்க ஒரு சிலையை வடிக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அந்த உளிய வச்சு அடிக்கிறார், செதுக்கிறார், இல்லையா? அப்ப அந்த கல்லு கத்துது, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, என்ன விட்டுரு, எனக்கு வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னு கதறுது. உடனே சிற்பி அந்த கல்லை விட்டார், இன்னொரு கல்லை தேர்ந்தெடுத்து அதை செதுக்கிறார். ஆனா அந்த கல்லு கதறல, அது அந்த வலியை தாங்குது. அந்த வலியை தாங்கினதுனால என்ன ஆயிட்டு? அது ஒரு அழகான ஒரு சிலையாயிட்டு, பிள்ளையார் சிலையாயிட்டு, விநாயகர் சிலையாயிட்டு. அந்த சிலை கோயிலோட கருவறையில உள்ள இருந்து ஊரே வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது. ஆனால் இந்த வலி தாங்க முடியாம கத்துனது பாரு ஒரு கல்லு, அந்த கல்லு எங்க இருக்கு? தெருவுல கிடக்குது. தேங்காய் உடைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கல்லாக கோயிலுக்கு வெளியில கிடக்கு. இப்ப நினைச்சு பாரு. அப்ப இதெல்லாம் வலிதான், இதெல்லாம் நம்மளுக்கு பெயின் தான், இதெல்லாம் நம்மளை என்ன சொல்றது, பின்னுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய, பின்னுக்கு தள்ளக்கூடிய, கூல் டவுன் செய்யக்கூடிய எல்லா பிரச்சனைகள் தான். ஆனா இந்த பிரச்சனைகளை ஏறி மிதிச்சு எழுந்து வருகிறது தான் வாழ்க்கை. அப்ப படிக்கிற வயசுல படிக்கிற மாணவர்கள் ஒன்ன தெரிஞ்சுக்கணும், நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாம வழி கிடைக்குமா? அத நீ புரிஞ்சுக்கோ. அதுக்குதான் நான் சொன்னேன் அந்த கல்லோட கதை. அந்த கல்லு எப்படி வலிய தாங்குனதோ, அது எவ்வளவு அற்புதமாக ஒரு தெய்வமாக ஊர் மக்களே வழிபடக்கூடிய ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா? அப்ப நீ உன் மனசுல நல்லா உறுதியா நினைச்சுக்கோ, நம்ம பிரச்சனைகளை பிரசாதம் மாதிரி, பிரசாதம்னா என்ன? கோயில கொடுப்பாங்களா பொங்கல், அதான் பிரசாதம். அப்ப ப்ராப்ளத்தை எவ்ரி ஒன் ஆஃப் யூ should know how to welcome for you. உன்னுடைய வாழ்க்கை மிளிர வேண்டும் என்றால்,
உன் வாழ்க்கை ஒளிர வேண்டும் என்றால், நீ வெற்றியின் உச்சியிலே இருக்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை வசந்தமாக இருக்க வேண்டும் என்றால், நீ பிரச்சனைகளை வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், அதுல எப்படி நம்ம ஜெயித்து நிக்கலாம் அப்படிங்கறத தான் நீ யோசிக்கணும். அப்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடாது. அப்படி புலம்புனா உனக்கு நல்ல வழி இல்லை. அதான் நான் சொன்ன அந்த கல்லோட கதை. எனவே உன்னுடைய வலியை நீ தான் தாங்கி ஆகும்.